டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நம்ம ஒரு 3 கோழிகள் வந்து அவயம் வச்சுருக்காங்க. அதில் வந்து எத்தனை குஞ்சுகள் பொரிச்சிருக்கு என்ன அப்படிங்கிறத இன்றைக்கி வீடியோவாக பார்க்க போகிறோம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் பார்க்கலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எல்லாரும் ஷேர் பண்ணிக்கோங்க. நன்றி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பார்த்திங்கன்னா மொத்தம் வந்து ஒரு 3 கோழி நம்ம வந்து அவயம் வச்சுருக்காங்க. இந்த 3 கூட தான். அது இல்லாமல் இன்குபேட்டர்லேயும் கொஞ்சம் முட்டையை லோட் பண்ணியிருக்கோம். ஸோ பார்த்திங்கன்னா கோழியில் ஒரு 4 டேஸ் முன்னாடியும் இன்குபேட்டரில் ஒரு 4 டேஸுக்கு பின்னாடி நம்ம வந்து முட்டையை லோட் பண்ணியிருக்கிறோம். இப்போ இந்த முட்டை பார்த்திங்கன்னா இன்குபேட்டரு அண்ட் ஆல்சோ வந்து கோழி மூத்தி சேர்த்து கருக்கூடாத முட்டைகளுங்க மொத்தமாக இதில் இருக்கிறது. டோட்டலாக எத்தனை அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ வாங்க இந்த கோழியில் எத்தனை குஞ்சுகள் பொரிச்சிருக்குன்னு பார்க்கலாம். இதில் வச்ச எல்லா முட்டையுமே பொரிச்சிருச்சுங்க. இங்கே பாருங்கள் 4, 5, 9, 10, 15, 16. ஸோ எனக்கு இருக்கிறதுலே ரொம்ப பிடிச்ச கோழினா அது இந்த கோழி தான். ஏன்னா சிறுவடை இல்லை பியூர் சிறுவடைன்னு சொல்கிறேன், நம்ம சொல்லுவோம் இல்லையா, குவாலிட்டிஸு இது எல்லாமே இந்த கோழியில் இருக்கும். நல்ல கோழி. ஸோ அதில் மொத்தம் எத்தனை பொரிச்சிருக்கு என்ன அப்படிங்கிறது பார்க்கலாம். 4, 8, 10 மொத்தம் 15 குஞ்சு பொரிச்சிருக்குங்க. 15ல் பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4 மொட்டை கழுத்து, மீதெல்லாம் சிறுவடை பொரிச்சிருக்குங்க. இதில் மொத்தம் வந்து 15 குஞ்சு பொரிச்சிருக்கு. இந்த கோழியில் 15 குஞ்சுகள் பொரிச்சிருக்குங்க மொத்தமாக. ஸோ இதில் இந்த கோழியில் வந்து இப்போதைக்கு ஒன்று பொரிச்சிருக்கு, இன்னொன்று இப்போ தான் அது என்னமோ ரொம்ப டல்லாக இருக்குது, பார்க்கலாம். அடுத்தது இந்த கோழி இப்போ தான் பொரிச்சிட்டு இருக்காரு. 1 பார்க்கலாம். இப்போ தான் எல்லாமே இவர் பொரிச்சிட்டு இருக்காரு. இது வரைய 3 பொரிச்சிருக்காரு. மீதெல்லாம் நிறைய மூக்கு உடைச்சிருக்கு. ஸோ பார்க்கலாம். ஸோ இந்த குஞ்சுகளையும் எடுத்து நம்ம இதில் விட்டுருவோம். ஏன்னா அதை நம்ம இறக்கி விட போகிறோம். நான் சொன்ன மாதிரி அது என்ன ஃபுல்லாக பொரிச்சிச்சு இல்லையா, அதனால் நம்ம அதை இறக்கி விட்டுருவோம் ஃபுல்லாக. அதனால் இதையும் அதிலையும் இதை விட்டுறலாம். ஓகேங்களா. ஸோ மொத்தம் பார்த்திங்கன்னா இப்போ இது வந்து 19 குஞ்சுகள் இருக்குது. இதிலேருந்து ஒரு குஞ்சு, இந்த கோழிலேருந்து ஒரு குஞ்சு எடுத்து போட்டிருக்கோம். அதிலேருந்து 3 சிக்கு எடுத்து போட்டிருக்கோம். மொத்தம் இதில் 19 சிக்கு இருக்குதுங்க. ஓகேவா. ஸோ இந்த கோழி நம்ம இறக்கி இப்போ மேய்ச்சலுக்கு விட்டு தண்ணி போட்டுடலாம். ஓகேங்களா. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நேற்று எடுத்த வீடியோவில் இதில் எத்தனை குஞ்சுகள் பொரிச்சு மிச்சம் முட்டைகள் இருக்குன்னு சொல்லியிருப்பேன். நீங்கள் அது எல்லாமே பொரிச்சிருச்சு. எத்தனை இதெல்லாம் பொரிச்சு அது நீங்கள் வீடியோவில் எடுத்து சேர்ந்துலாம் தான் எடுத்திருக்கேன். இப்போ பாருங்கள், 4, 8, 11 குஞ்சுகள் இருக்குது. நேற்று இதிலேருந்து 2 சிக்கு எடுத்து நம்ம ஆல்ரெடி எடுத்துட்டோம். இதிலேருந்து ஒரு சிக்கு எடுத்துட்டோம். ஸோ இதில் வந்து மற்ற குஞ்சுகள் எல்லாமே பொரிச்சிருச்சு. வாங்க இதில் எத்தனை இருக்குது, எத்தனை பொரிச்சிருக்குன்னு பார்க்கலாம். எல்லாம் டைம் ஆகிடுச்சு, 2 நாளாக பொரிச்சிட்டு இருக்கிறதுனால எல்லாம் மோஸ்ட் போய் வச்சுருக்குறாங்க கோழிங்க எல்லாம். இதை பாருங்கள், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 3, 5, 10 சிக்கு இருக்குது. இந்த முட்டை வந்து என்னன்னு தெரில, இன்னும் 2 நாள் ஆகும் போல். கரு உள்ள இருக்குது. அதுக்கப்புறம் எல்லாம் கோழி இந்த முட்டை விட்டுருச்சான்னு தெரில. ஸோ இதுலேயும் நமக்கு ஒரு 10 குஞ்சுகள் இருக்குது. அதில் ஒரு 11 குஞ்சு, மொத்தம் 21 குஞ்சு கோழி குஞ்சு. மேலே பார்த்தீங்கன்னா ஒரு 19, 40 சிக்கு நமக்கு இருக்குதுங்க. 19, 21 நமக்கு மொத்தமாக 40 செக்கு இருக்குது. இது ஆல்ரெடி பாண்டிச்சேரி சேர்ந்த நண்பர் ஒருத்தர் புக் பண்ணி தான் நம்ம வச்சோம். அவர் வந்து எடுத்துகிட்டு போயிடுவார். அதுக்கப்புறம் இந்த இன்குபேட்டரில் வந்து பேட்ச் வச்சுருக்கோம், அதுவும் அவர் கேட்டிருக்காரு, அதையும் அவர் எடுத்துகிட்டு போயிடுவார். ஸோ இதுதாங்க இன்றைக்கான வீடியோ. இப்போ நம்ம லத்தி கோழிகளை வந்து நம்ம மேட்ச்சில் விட போகிறோம். மீண்டும் நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். உங்களுக்கு ஏதாவது சிக்ஸ் வேணுனாலும் முன்னாடியே ஆர்டர் பண்ணிக்கிறதா பண்ணிக்கலாம், புக் பண்ணிக்கலாங்க. வேணுன்றவங்க என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்மளோட லொக்கேஷன் பார்த்திங்கன்னா கடலூர் மாவட்டம், குறிஞ்சிப்பாடி வட்டம், ராஜாகுப்பம் கிராமம், குறிஞ்சிப்பாடி தாலுக்கா ஆஃபீஸுக்கு நியர் தான் நம்ம ஃபார்மு. நம்மளுடைய ஃபோன் நம்பர் 96555744 384. ஓகேங்களா. வேணுன்றவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.